ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நீங்கள் பார்த்துருக்கிறது மிஸ்டர் மிஸ்ட்ரி. நான் தான் மிஸ்டர் மிஸ்ட்ரி. ஸோ நீங்கள் இப்போ பார்த்துருக்கிறது ஹைட் அண்ட் சீக்கோட பார்ட் 2 தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் பார்ட் 1 பார்க்கலன்னா தயவு செஞ்சு பார்ட் 1 பார்த்துவாங்க. ஸோ ஏன்னா அது ஒரு சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து பார்ட் 2, அதாவது நான் ஹைட்ரா விளாட போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, எஸ். ஸோ வந்தாச்சு. இப்போது ஃபஸ்ட்டு மேப்பு போன வீடியோ மாதிரியே கன்ஸ்ட்ரக்ஷன் கிளைம் தான். ஒரு சூப்பர் ஹைடிங் ஸ்பாட்டில் போய் ஒளியிறோம், நம்ம வின் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு நல்ல ஹைடிங் ஸ்பாட்டை தேட போகிறேன். ஸோ அவங்க தேடிக்கிட்டு இருக்கணும் நம்ம அந்த கேப்பில் போய் ஒளிஞ்சிப்போம். ஃபாஸ்ட்டாக போய் எங்கே ஒளிகிறதுனே தெரில ஃப்ரெண்ட்ஸ். இதில் இப்போ நான் ஒளிகிற இடத்துல அவங்க கண்டே பிடிக்கக்கூடாது. ஏங்க இங்கேருந்து ஒளிங்க, இன்னும் எங்கேயோ போகிறாங்க கண்ணை குத்த. போங்க. போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம போய் ஒளியலாம். எங்கே இப்போ போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல ஹைடிங் ஸ்பாட்டை தேடி தான். ஸோ ஓகே, தேடுவோம். இந்த மாதிரி பாம்ஸ் இந்த இடத்துல கூட ஒளியலாம். பட் எனக்கு அந்த இடம் பிடிக்கல பெருசாக. வேறு ஏதாச்சும் இடம் கிடையாது. இங்கே பாருங்க, இதில் ஒளிஞ்சுக்கிட்டாக்க கண்டே பிடிக்க முடியாது. கண்டுபிடிக்கலாம், பட் அந்தளவுக்கு திறமையானவங்க இல்லையா அவங்க. அதனால் நம்ம தைரியமாக ஒளிஞ்சிக்கலாம். இங்கேருந்து ஒளிஞ்சா தெரிகிறோமோ நல்லா. இதுக்குள்ளேயும் போக முடியல, போனால் நல்லா இருக்கும். ஸோ நான் மாட்டிப்பனோ, கண்டிப்பாக மாட்டிப்பேன். யாராச்சும் வந்து பிடிச்சிருவாங்களோ. ஃபஸ்ட்டு மேட்சே தோற்று அசிங்கமாயிரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் தோக்காமல் இருக்கணும். பேசாமல் ஹைடிங் ஸ்பாட் கண்டுபிடிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மாட்டிக்கிட்டோம். பங்கு ஓடு. ஓடினாலும் ஒன்றும் இல்லை, அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி போய் மேப்பை முடிப்போம். அச்சோ, ஊந்துட்டு என்னடா நடக்குது? ஏங்க நான் ஊழ்ந்துக்கிட்டே இருக்கேன். இதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? பார்த்துருப்பீங்க எப்படி ஒரு இதெல்லாம் ப்ரோ ஸ்டேட்ஸ் சொல்லும் போதேவா. சரி வேணாம், நான் நார்மலான பாதையை எடுத்து போகிறேன். அப்போயாச்சும் வின் பண்ணலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் செகண்ட் பார்ட். இதுக்கப்புறம் வந்து ஹைட் அண்ட் சீக்கில் எல்லாம் பாட்டு கிடையாது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் எடுத்தாங்க. இன்னொரு 2 மேப் இருக்குது. ஸோ அதில் நான் வந்து தோக்கக்கூடாது, ஜெயிச்சிடணும் கண்டிப்பாக. இல்லைன்னா அப்புறம் அவ்வளோதாங்க. ஒரு மேப்பாச்சும் கண்டிப்பாக ஜெயிச்சிடணும். அப்போ தான் ட்ரா பண்ண முடியும். 2 மேப்பை தோற்றுக்கிட்டே இருந்தேன்னா அவ்வளோதான், எடுத்து கொடுத்த மாதிரி ஆயிரும். ஸோ அடுத்த மேப்பில் நான் ஒளிகிற இடத்த யாராட்டும் கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு இடத்துல ஒளிய போகிறேன். ஏன்னா அது ரேஸ் ஃபார் இட்டர்னியா மேப் தானே. நான் ஹைடிங் ஸ்பாட் ஒன்று கண்டுபிடிச்சேன்ல, போன வீடியோவில் பார்த்துருந்தா தெரியும். அந்த ஹைடிங் ஸ்பாட்டில் ஒளிய போகிறேன். என்னை யாராட்டும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இந்த வீடியோவில் கொஞ்சமாக எடிட்டிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ண பார்க்குறேன். ஸோ ஒரு வீடியோலேயும் இம்ப்ரூவ்மெண்ட்டு தெரியலாம் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோவில் தெரியாத ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் தோத்துட்டேன். ஏன்னா இது வந்து ஒரே நாளில் தான் எடிட் பண்ணுறேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு மேப்பில் நம்ம தோத்துட்டோம். இதில் வேணால் ஜெயிச்சோன்னு காமிக்கலாம், பட் நான் தோத்தது தான். ஸோ அடுத்த மேப்பில் நான் கண்டிப்பாக ஜெயிக்கிறேன். ஸோ ரேஸ் ஃபார் இட்டர்னியா மேப்பில் நான் கன்ஃபார்ம் சொல்கிறேன், அவங்களால என்னை தோக்கடிக்க முடியாது. ஸோ இப்போ வாங்க, என்னோட ஆடு பூம், திருப்பி வந்துட்டோம். பூம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், திருப்பி பூம் சொல்கிறேன்னு பார்க்காதீங்க, அது கொஞ்சம் ஒரு குட்டி ப்ராப்ளம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ என்ன மேப் ஆட போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ரேஸ் ஃபார் இட்டர்னியா தான். அதை வந்து நம்ம உருவாக்க போகிறதில்ல. ஸோ அதுக்குள்ளே ஸ்கின்னை மாற்றிப்போம். ஸோ ரஃபேல் ஸ்கின் வந்து பண்டிலில் வந்த ஸ்கின், ஓகேங்களா? சரி, இப்போ நான் வந்து போல்ட் ஸ்கின் வைக்கிறேன். போல்ட் வந்து ஃப்ரீ ஸ்பின்னில் வந்த ஸ்கின்னு. எத்தனை பேர்கிட்ட இந்த ஃப்ரீ ஸ்பின்னில் உங்களுக்கு போல்டு கிடச்சின்னு சொல்லுவேன். எனக்கு நான் வந்து என் ஃப்ரீ ஸ்பின் லக்கை பற்றி பேசிட்டு இருந்தேன்னா பேசிக்கிட்டே போகலாம். ஏன்னா அவ்வளோ விஷயம் எனக்கு லக்கில் கிடச்சிருக்கு. சரி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் பற்றி பேசுகிறத விட்டு இப்போ நம்ம மேப்புக்குள்ளே போகலாம். ஸோ நான் வந்து இப்போது என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, ஸ்டெம்பிள் கைஸில் அடுத்த கான்டென்ட்டாக என்ன யோசிச்சிங்கன்னா, ஒர்க் ஷாப் மேப் தான். ஸோ ஒர்க் ஷாப் வந்து க்ரியேட் பண்ணி அந்த என்னது ஹைட் அண்ட் சீக் அதை வச்சு பண்ணலான்னு. ஸோ அதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் ஐடியா இருக்கான்னு கேட்டிங்கன்னா,
தெரில. ஸோ நான் ஒரு 100th கிரவுண்டை பற்றி ஒரு வீடியோ பண்ணலான்னு இருந்தேன், 100th கிரவுண்ட் இருக்கிறத. பட் அந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப மொக்கையாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் அதை அப்லோட் பண்ணல. முடிஞ்சால் நான் அதை ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ண பார்க்குறேன். அந்தளவுக்கு கூட வருமானு தெரில, ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக. ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போது நம்ம வந்து ஸ்கின்னை மாற்றிட்டோம். போல் ஸ்கின் செம்மையாக இருக்குல்ல. ஸோ போல் ஸ்கின் வந்து எனக்கு ஒரு லக் கொடுக்குற ஸ்கின்னு. போல்ட்டே லக்கில் தான் எடுத்தேன். ஸோ அதனால் இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, கண்டிப்பாக அந்த மேட்ச்சில் வின் பண்ணிடுவேன். இதோ இன்வைட் வந்துடுச்சு, வாங்க போகிறோம், வின் பண்ணுறோங்க கன்ஃபார்ம். உடனே அந்த ஹைடிங் ஸ்பாட் நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன்ல, அதை நான் சொல்கிறேன் கன்ஃபார்ம். ஒரு 10 நாள் ஆனால் கூட அவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்க. இதுவே வேறு யாராவது இருந்தால் கண்டுபிடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. பட் நான் அடித்து சொல்கிறேன், கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஓகே, மேட்ச் ஆரம்பித்த உடனே ஓடுறோம். போகிறோம். எங்கே போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நான் அந்த போன வீடியோ பார்த்துருந்தா தெரியும். எதுவே பார்க்கலன்னா தயவு செஞ்சு பார்த்து வாங்க, அப்போ தான் இந்த வீடியோ புரியும். ஸோ ஏன்னா இது வந்து கண்டினியூஷன் தான், ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஸ்டெம்பிள் கைஸ் கான்டென்ட் மட்டும்தான் இந்த சேனலில் வரோன்னு நினச்சிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஸ்டெம்பிள் கைஸ் கான்டென்ட் மட்டும் வராது, நிறைய விதமான கான்டென்ட்ஸ் வரும். அதை பற்றி ஒரு வீடியோ தனியாக போடணும். அதை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன், பண்ணிடுவோம் கண்டிப்பாக அதையும். அது இன்றைக்கே, இப்போ இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணுறேன் அன்றைக்கே கூட வரலாம். நான் ஒரே நாளில் 3 வீடியோ போட்டேங்கிற பெருமை கிடைக்கும். ஆனால் நான் அதை பண்ண மாட்டேன். ஸோ இன்றைக்கி வேணால் ரெக்கார்ட் வேணால் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோக்கு. இதுவே நேற்று ரெக்கார்ட் பண்ண வீடியோ இன்றைக்கி பப்ளிஷ் பண்ணுறேன். ஸோ எடிட்டிங்னால லேட் இல்லை, நான் இந்த இதை முடிக்கிறதுக்காக தான் லேட்டு. ஸோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் சொன்ன அந்த ஹைடிங் ஸ்பாட்டு எவ்வளோ பக்காவாக இருக்குது பாருங்க. இங்கே என்ன கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, நான் உங்களுக்கு 1000 ஜெம்ஸ் கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ 1000 ஜெம்ஸ்லாம் கொடுக்க மாட்டேன், சும்மா அப்படி வாய் சவளை கூடாதுன்னு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வர தூரம் நம்ம காத்திருக்கலாம். ஏன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு மயான அமைதி இருந்திருக்கும், நான் காத்திருக்கலாம்னு இருந்தாலே என்னால் முடியலை. கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே இருப்போம் அப்படியே. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைமில் வந்து நான் சொல்லிக்கிறேன், ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுன்னு கூட சொல்லேன். பெரிய அனௌன்ஸ்மெண்ட்லாம் இல்லை. அதாவது இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்குற டைமில் ஸ்டெம்பிள் கைஸில் வந்து ஒரு அப்டேட் வரப்போகுது. அதுதான் டைம் ட்ரையலு. இந்த வீடியோ போட்டிருக்கும் போதே அது வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி தான் ஸ்டெம்பிள் ட்ரையல் வருது. அப்புறம் வந்து புது டோர்னமெண்ட் வருது. டோர்னமெண்ட் ரிவார்ட்ஸ்லாம் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நான் டோர்னமெண்ட்லாம் என்னது கெயின் பண்ணுவேன். ஸோ ரொம்பவே ஒரு நல்ல ஸ்கின் தான் ஊடுடால். ஸோ அதனால் நான் அதை கெயின் பண்ணுவேன். ஸோ ஏன்னா ஆலன் ஸ்போர்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆலன் ஸ்போர்ட்ஸ் வந்து எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு சொல்லுங்கள். நான் பார்ப்பேன். ஆலன் ஸ்போர்ட்ஸோட சப்ஸ்கிரைபர் தான் நான். அப்போ நானும் தானே வச்சுருக்கணும்னு கேட்டிங்கன்னா, வைக்கிற அளவுக்குலாம் அந்த அளவுக்குலாம் நான் அவ்வளோ பெரிய ஃபேன்லாம் இல்லை. பட் நான் ஆலன் ஸ்போர்ட்ஸ் பார்ப்பேன். ஸோ அது ஒரு இது ஸ்டெம்பிள் கைஸ் கான்டென்ட் கிரியேட்டரோட சேனல் தான். ஸோ இந்த சேனலுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்குலாம் ஒரு குட்டி சேலஞ்சு. லைக் வந்து ஒரு அட்லீஸ்ட் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு அட்லீஸ்ட் 30 லைக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். 30 லைக்ஸ் இருந்தாக்க போதும், நான் வந்து ஒரு சூப்பரான வீடியோ பண்ணலாம். ஏன்னா வந்து இந்த வீடியோ எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இதுதான் செகண்ட் வீடியோ. ஃபஸ்ட்டு வீடியோக்கே எவ்வளோ வியூஸ் போகுதுன்னு எனக்கு தெரில. ஸோ அதனால் தயவு செஞ்சு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க ப்ளீஸ். ஒரு நிறைய லைக்ஸ் வேணும். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள்லாம் லைக்ஸ் பண்ணாலே போதும் எனக்கு. ஸோ கொஞ்சம் நேரம் காத்திருக்கலாம். இவங்க வர மாதிரியே தெரில, மேப் டைமிங்கே முடிஞ்சிடும் போல். ஐ திங்க் மேப் டைமிங் முடிஞ்சிடும். ஸோ அதுக்குள்ளே சொல்லிக்கிறேன் என்னென்னா, லைக் வந்து ஒரு 30 லைக்ஸ் ஏன் கேட்குறேன்னா, அந்த வீடியோ எப்படியும் ஒரு 30 பேராச்சும் பார்ப்பீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த 30 பேரை லைக் பண்ணால் எனக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். எத்தனை பேர் இந்த வீடியோவை பார்த்து லைக் பண்ணுவீங்கன்னு தெரில. ஸோ ப்ளீஸ், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இன்னும் எனக்கு கண்டுபிடிக்கலைங்க. ஒஸ்ட்டு பிளேயராக இருக்காங்க இந்த கேம்லேயே. ஒஸ்ட்டு பிளேயர்னால் இவங்களாக தான் இருக்கும் போல்.
அப்போ நீங்களாம் எப்படி ஃபஸ்ட்டு மேட்ச்சில் தோத்தீங்கன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கணக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒழுங்காக ஒளியலை, அதனால தான் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த பாருங்க, இப்போ நான் ஒரு சூப்பர் ஹைடிங் ஸ்பாட்டில் ஒளியும் கண்டே பிடிக்கல. அடுத்த மேப்பில் பாருங்கள், இன்னும் சூப்பரான ஹைடிங் ஸ்பாட்டில் ஒளியிறேன். ஆக்சுவலி சொல்லுவீங்க, நீ சீக்கிரம் விளாடும் போது வெறும் ஒரு மேட்ச் 2 பாயிண்ட் தான் எடுத்தேன், ஒரு மேட்ச் தோத்தது ஞாபகம் இருக்கானு. அது வந்து நான் வேணும்னு அப்படி விட்டு கொடுக்குற மாதிரி நான் ஃப்ளூக்கில் இது ப்ரோ பிளேயர்னு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக பண்ணது ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் எதுக்கு கணக்கில் சேர்க்குறீங்க? அச்சோ, வெளியே வந்தேன் உள்ளே போ உள்ளே போயிட்டேன், தோத்தேங்க. வேகமா வந்துட போகிறாங்க. இப்போ நான் இதெல்லாம் ஆகும் ஏங்க இப்படியாவது அடங்க. நான் மாட்டினேனா இல்லையா? இங்கே வரவே இல்லை போல அவங்க. சரி வந்தா திருப்பி நம்ம ஹைடிங் ஸ்பாட்டுக்கு. இந்த ஹைடிங் ஸ்பாட்டு தாங்க பெஸ்ட் ஹைடிங் ஸ்பாட். இங்கே வந்து ஒழிஞ்சுக்கோங்க நீங்களாம் ஹைட் அண்ட் சீக் ப்ளே பண்ணுறீங்கன்னா. ஸோ எஸ், நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட் எடுத்துட்டோம். ஸோ இருந்தாலும் நம்ம தான் குவாலிஃபைடு. அங்கே வேற மாதிரி. ஓகே, பாட்டெலாம் வேணாம், நம்ம இப்போது வின் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அடுத்த மேட்ச் தான் லாஸ்ட்டு மேட்ச். ஸோ அந்த மேட்ச்லேயும் வின் பண்ணிட்டாக்க நான் தான் வின்னு. ஆர்எல்ஸ் ட்ரா ஆயிரும். அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா மேட்ச் ட்ரா ஆகிட்டா என்னத்த சொல்ல, அவ்வளோதான். ஸோ அப்புறம் வந்து அந்த இன்னொரு இருக்குல்ல ஒர்க் ஷாப், அதில் தான் பார்க்கணும் யார் வின் பண்ணுறான்னு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம அடுத்து அந்த மேப்புக்கும் போகலாமா? சரி வாங்க போகலாம். என்னடா இது? ஓகே, ஸ்கின்னை மாற்றுவோமா வேணாமா? சும்மா எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்ப்போம். நல்லா இல்லை நல்லாவே இல்லை. என்ன ஸ்கின்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சன்னுரை சன்னுரை ஸ்கின் எங்கே இருக்குது? இந்த இருக்குது. சன்னுரை ஸ்கின் நல்லா இருக்கும். பார்த்தீங்களா எப்படி மாசாக இருக்கா? ஸோ பார்த்தீங்களா 112 க்ரௌண்ட்ஸு. 100 க்ரௌனே நான் இப்போ தான் ஒரு முந்தானத்தையும் நான் முதல் எடுத்தேன். ஏன்னா நான் நடுவில் ப்ளே பண்ணல கொஞ்ச நாள், அதை சொன்னேன். அதோட நான் ஒரு ஓஜி பிளேயர், ஓகேங்களா? ஓஜி மீன்ஸ் 2020 அந்த டைம்லேயே விளாட்னேன். பட் அந்த அக்கௌண்ட் இல்லை. இது வந்து அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணது 2022 அந்த டைமில் ஓப்பன் பண்ண அக்கௌண்ட். இது 21 அந்த மாதிரி 22 அந்த மாதிரி இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் அந்த டைமில் தான் ஓப்பன் பண்ணேன். திருப்பி அதில் ஆடினேன். ஸோ இப்போ தான் ஸ்டெம்பிள் ஜேர்னி அன்லாக் ஆச்சு. ஸோ அதனால நான் 25 லெவலில் தான் இருக்கேன். நிறைய பேர் நான் 30K போயிட்டேன்னு சொல்லுவீங்க. ஏன்னா நிறைய பேர் விளாண்டாங்க அவ்வளோலாம். நான் வந்து நடுவில் கொஞ்ச நாளைக்கு ஸ்டெம்பிள் கேஸ் அந்தளவுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக விளாட்ல. ஸோ இப்போ திருப்பி ஃப்ரீக்வெண்ட்டாக விளாட்றதான்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்குலாம் ஃப்ரீக்வெண்ட்டாக விளாட்றதில்ல. காலையில் கொஞ்சம் நேரம், அப்புறம் சாயங்காலம் கொஞ்சம் நேரம், அவ்வளோதான். இதுவே நான் இந்தளவுக்கு கூட விளாட்றது இல்லைன்னு சில பேர் சொல்லுவீங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், சரி விடுங்க. ஸோ மேட்சுக்கு போவோமா? டொர்னேடோ டெம்பிள் தான் லாஸ்ட் ரவுண்ட். இதுலேயும் நான் ஜெயிச்சே தீரணும், அப்போ தான் எனக்கு வந்து பாயிண்ட் கிடைக்கும். வின்னருக்கு என்ன பரிசுன்னு கேட்டிங்கன்னா ஒரு பரிசும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வின்னருக்குலாம் பரிசு கொடுக்க முடியாது, ஏன்னா கம்பெனிக்கு அந்த அளவுக்கு காசு இல்லை கம்பெனிக்கிட்ட. ஸோ கொஞ்சோண்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு நிறைய பேர் பார்க்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கூட காசு வரலாம் நம்ம சேனலுக்கு. நான் இந்த சேனலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நான் வியூஸ் வர தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஸ்டார்டிங்லாம் நகி. ஸோ இதுதான் வந்து என் ஃபஸ்ட்டு சேனலான்னு கேட்டிங்கன்னா எஸ்ன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோவே அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஷார்ட்ஸஸ்லேயும் டெய்லியும் வீடியோஸ் வரும், ஓகேங்களா? கவலைப்படாதீங்க. ஷார்ட்ஸ் தான் நிறைய வியூஸ் கொடுக்கும். ஸோ அதனால் ஷார்ட்ஸில் தான் நிறைய வீடியோஸ் போடுவேன். இங்கே பாருங்க, நான் ஒரு ஹைடிங் ஸ்பாட், அது ஹைடிங் ஸ்பாட்டே இல்லைடா. பேசாமல் எங்கேயோ ஒளிஞ்சிருவோமா? எங்கே ஒளிஞ்சிக்கலாங்கிறேன்னா இந்த சைடு இருக்குது பாருங்களேன். இங்கே பாருங்க, இங்கே ஒளிஞ்சா யார் கண்டுபிடிப்பா? கண்டிப்பாக கண்டுபிடிக்க மாட்டாங்க. நம்ம வின் பண்ணுறோம். இப்போ பாருங்க, ஸோ வந்து என்னை யாராட்டும் இந்த ஹைடிங் ஸ்பாட்டில் கண்டே பிடிக்க முடியாது. நான் அடிச்சு சொல்கிறேன், ஒருவேளை இந்த மேட்ச்சில் தோத்தாலும் நான் இங்கே ஒளிஞ்சு இங்கே வந்து கண்டுபிடிச்சதா நடந்திருக்காது.
ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த இடம் அவ்வளோ ஒரு ரொம்ப ஹைடிங் ஸ்பாட். நான் ஈஸ்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை இமோட்டு தெரியுமோ அந்த பக்கத்தில், தெரிஞ்சுன்னா நான் செத்தேன். சரி, கொஞ்சம் நேரம் அப்படியே நிற்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நேரம் நிற்போம். அவங்க நம்மளை கண்டுபிடிக்கிறாங்களான்னு தெரில. ஏங்க போர் அடிக்குதுங்க, வேகமா வந்து கண்டுபிடிப்பீங்களா? என்னை கண்டுபிடிக்க முடியாது, பட் இருந்தாலும் அப்படிதான் சொல்லுவேன். சரி, ஓகே. இப்போ என்னன்னா, என்னன்னு பார்க்குறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சைடு பாருங்களா இவ்வளோ ஏரியா இருக்கு. சரி வாங்க அந்த சைடு போய் வாங்குமா. வாங்க போ. மாட்டிக்கிட்டேன். ஓ மை காட், நான் பண்ண பெரிய தப்பு. ஓடு 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 ஓடி விளையாடு. தப்பிச்சுட்டேன். வந்துட்டாங்கங்க, ஆனால் அவங்க தோத்தாங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் மாட்டினதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நான் ஏன் மாட்டிக்கிட்டேன்னு என்னாலேயே நான் ஏன் மாட்டிக்கிட்டேன்னா, அதுக்கு காரணம் ஒன்று இருக்குது. அந்த காரணம் வேற ஒன்றும் இல்லை. நான் வந்து அந்த இடத்துக்கு போகலான்னு யோசிச்சது மட்டும்தான் அதுக்கு காரணம். இங்கே பாருங்க, இது ஒரு சூப்பர் ஹைடிங் ஸ்பாட்டு. இதுக்கு இப்போ கிடைக்குங்க ஹைடிங் ஸ்பாட்லாம். அங்கே பார்த்தீங்களா வேற லெவலில் இருக்குல்ல. பாருங்க, உள்ளே போக முடியுது. இப்போ அவங்க என்னால் கண்டே பிடிக்க முடியாது. அவங்களால என்ன இங்கே நிற்கலாம். வாங்க ஜாலியா இந்த மாதிரி ஹைடிங் ஸ்பாட்டில் முன்னாடியே ஒழிஞ்சிருக்கலாம். இங்கே பாருங்க, அவங்களாம் சூப்பராக விசாரிக்கிட்டு. இங்கே பாருங்க, ஸ்கெலிட்டன் பொம்மை. தோத்துட்டேன். தோத்துக்கிட்டே இருக்கியடா. காற்றுல விளையாடும். மேப்பை முடிக்கிறதால ஐடியா இல்லைங்க. காற்றில் விளையாடுவோம், அதில் விளையாடுவோம், இதில் விளையாடுவோம். ஆனால் மேப்பை முடிக்கிறது ஐடியா இல்லை. எதுக்கு ஒரு சூப்பர் ஐடிங் ஸ்பாட்டை இதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா. மேப்பே முடிஞ்சதுக்கப்புறம் என்னத்த சொல்ல, மோசமாக விளாண்டுருக்கேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ